வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டை சேவல் மயில் தோகை மாதிரி இருக்கிற சண்டை சேவல்கள் வந்துட்டு பாரம்பரிய முறையில் வளர்க்கப்பட்ட சண்டை சேவல்கள் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது நம்ம ஊர் பக்கத்தில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேவலுங்க எப்படி அவங்க அதாவது ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து இன்குபேட்டரில் வச்சு அந்த முட்டையெல்லாம் எடுத்து இன்குபேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி பண்ணுறது கிடையாது. நார்மலான முறையில் பாரம்பரிய முறையில் கோழி வந்து அவையம் காக்கும், உட்காந்து 22 நாள் அவையம் காக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு முறையில் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு இந்த சேவலில் ஒரு 2 ஜோடி வந்துட்டு இந்த ஈரோடு பக்கத்தில் இருந்து இந்த கோழி வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சாவல்கள் இருக்குது. ஸோ இதில் சென்டரில் நிற்கிறது தான் பெரிய டான். அவங்க ஃபஸ்ட்டு வளர்த்தது. ஸோ இதை விட பெரிய சேவல்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இவங்க வந்து சேலுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கம்மியான சேவல் தான் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இங்கே வரும். நம்ம இப்போது ஈவினிங் டைமில் இந்த வீடியோ எடுத்தோம். அதனால் எல்லா சேவலும் வராதான். அது வந்து அவங்கவுங்க இடத்துல போயிட்டு அடையிறதுக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை சேவல் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் இது மாதிரி பெரிய சேவலெல்லாம் நிறைய இடத்துல பார்த்ததில்ல. ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி சேவல்கள்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையான விஷயம். ஸோ நிறைய சேவல் அந்த கோழிங்கெல்லாம் துரத்தி கொத்திட்டுருக்கிற சேவல் தான் இந்த சேவல்களுக்கெல்லாம் பெரிய டான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு டான் இருப்பாங்க, எல்லா வகையிலையும். ஸோ அது மாதிரி ஒரு டான் தான் இவர். ஸோ இந்த சேவல்கள்லாம் சண்டை போட்டாலும் வேறு சேவலுங்க சண்டை போட்டாலும் இவங்க போய் இடையில போயிட்டு இவர் வந்துட்டு பிரிச்சுட்டு வரான், சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பிரிச்சுட்டு வரான். ஸோ உங்களுக்கு இந்த சண்டை சேவல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3000 பேசிக்காக 3000 விற்கிறாங்க. இன்னும் நிறைய சேவல் வரும். நம்ம இன்னும் ஃபர்தராக வீடியோவில் பார்க்க தெரியும். நிறைய சேவலுங்க, நிறைய கோழிங்க இங்கே வரும் அந்த சாப்பிட்றதுக்காக. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து 3000 இவங்க வந்து சேலுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நல்ல ஒரு தரமான கோழிங்கள் சாவலுங்க இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். காண்டாக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன மாதிரி ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3000 பேசிக்காக 3000 5000 6000 வரைக்கும் சொன்னாங்க. நல்லா வளர்த்தா இந்த சாவலுங்க வந்துட்டு நல்ல பெரிய சாவல்லாம் வரும். நீங்கள் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒன்று நிற்கிது. நல்லா மயில் தோகை மாதிரி. அது நேராக நின்று நடந்துச்சுன்னா அதனுடைய தோகை வந்துட்டு பின்னாடி வந்து தரையில் இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே சென்ட்ரலில் நின்று அந்த அரிசி சாப்பிட்ருக்கிற சேவல் தான் பெரிய சாவல். இங்கே இன்னும் வீடியோவில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாவலுங்க, நிறைய கோழிங்க எல்லாம் வரும். ஸோ இது மாதிரியான தரமான சாவல்கள், பாரம்பரிய முறையில் வளர்க்கப்பட்ட சாவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போகிற வழியில் தான் இருக்குது. ஒகேனக்கல் போகிற வழியில் சேசுராஜபுரம் அப்படின்னு ஒரு இடம் வரும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொரோனா இந்த சமயத்தில் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒகேனக்கல் வந்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஆன்லைனில் நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் இடத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் இவங்க பண்ண முடியாது. இவங்க வந்து பாரம்பரிய முறையில் இந்த சேவல் வளர்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ராப்ளமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த சேவல்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 1000 கண் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். எத்தனை சேவல்கள் அங்கங்கே ஓடி வந்தது. ஸோ ஒரு சில சேவல்கள்லாம் தூரத்தில் நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. நல்லா பெரிய சேவல்கள். இது நேராக நின்று நடந்துச்சுன்னா அந்த தோகை வந்து தரையில் விரிக்கிற அளவுக்கு வந்துச்சு. இது எப்படி ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி வந்து நல்ல அந்த வயசு முதிர்ந்ததுக்கப்புறம் அந்த முட்டை வைக்கும். அந்த முட்டையெல்லாம் இவங்க வந்து சேகரித்து வச்சு இந்த கோழிங்க வந்துட்டு 20 25 முட்டைங்க வரைக்கும் வைக்கிதான். ஸோ நார்மலான கோழிங்க பார்த்திங்கன்னா ஒரு 15 10 20 வைக்கிறதே பெரிய விஷயம். இது வந்து 25 30 வரைக்கும் வைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டை போடுறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கூடையில் வச்சு அவையம் காக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், பாரம்பரிய முறையில். ஸோ அந்த முறையில் இவங்க பண்ணி தான் இதெல்லாம் இப்படி இந்த சாவல்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைமுறை இருந்துகிட்ருக்கு. அது பெரிய சாவல் அது. அதுக்கப்புறம் இங்கே சின்ன சாவல்கள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய சாவலுங்க வரப்போகுது. இந்த வீடியோவில் கண்டினியூ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கோழிங்க, நிறைய சாவலுங்க வரும். நான் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இவ்வளோ பெரிய சாவலுங்க டேரெக்டாக பார்க்குறது, வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ டேரெக்டாக பார்த்தா
அது பக்கத்தில் நம்ம உட்காந்தோன்னா கரெக்டாக நம்ம உட்காந்தோன்னா நம்ம தலைக்கு நேராக நிற்கும் அந்த சேவல். அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் சேவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வாங்க முடியும், என்ன ப்ரைஸ் ரேஞ்சு. ஒரு 3000லேருந்து நம்ம சின்ன குஞ்சு வாங்கினோன்னா 3000லேருந்து வாங்கலாம். சண்டைக்கு நம்ம பழக்கணுன்னா சின்னதுலேருந்து வாங்கினா தான் ஓகேவாக இருக்கும். பெருசாக நம்ம ட்ரெயின் பண்ணலாம், பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன வால் இருக்கிற சேவல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இது பண்ண முடியும். வீட்டில் ப்ரீட் பண்ணுறதுக்கும் இது நல்லா ப்ரீட் பண்ணி நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி, நல்ல ஒரு சத்தான ஒரு நாட்டுக்கோழி நீங்கள் வாங்கணும், வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே தூரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வால்லாம் அந்த சேவல் நடந்துட்டு போகும்போது அந்த வால் வந்து தரையில் இழுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சேவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன். அவருடைய பேர் வந்து டோமினிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக வந்தால் தான் வந்து வாங்க முடியும். ஆன்லைன் டெலிவரியோ இல்லை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணுறதுனால அவங்கள வந்து இது பண்ண முடியாது. பட் நல்ல ஒரு சேவல், நல்ல ஒரு ப்ரீடை அவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. நல்ல பெருசாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கோழியும் சேவல் வாங்கி வளர்த்துருக்கோம். அதுலேருந்து நல்ல பெரிய பெரிய சேவலுங்க இப்போ இருக்குது. எங்கள் வீட்லேயும் ஒரு 4-5 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சேவல் பிரியர்களுக்கு, கோழி பிரியர்களுக்கு, நாட்டுக்கோழி பிரியர்களுக்கு, வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீடு வந்து ஒரு நல்ல ப்ரீடாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த சேவல். நான் பார்த்ததுலேயே நிறைய சேவல் ஒரே இடத்துல இந்த இடத்துல பார்த்துருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சேவலுங்க அங்கேருந்து வரும். அங்கே தண்ணி குடிச்சிட்டு ஒன்று நிற்கிது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வாழை பார்த்திங்கன்னா தரையில் இழுத்துட்ருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சேவல் வாங்கணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க அதனுடைய சேவலோட அழகு இங்கே பார்க்கலாம். காண்டாக்ட் பண்ணுங்கள், வேணும்னா வாங்குங்க. இதே மாதிரி சேவல் எப்படி வளர்க்குறாங்க, எங்கேருந்து வாங்கினாங்க, அந்த டீட்டெயில் கேட்டோன்னா அவர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வேணுனாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சேவலுங்க வந்துட்டுருக்காங்க. ஒன்று சிகப்பு கலராக ஒரு சேவல் பெருசாக வந்துட்டுருக்கு. அங்கே கீழே இறங்கி அந்த பக்கம் போகுது. நல்ல ஒரு அழகான சேவல், நிறைய சேவலுங்க இருக்குது. நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.